வந்து மறுபடியும் கில்மிசா சீத்தமலுக்கு வந்துட்டாங்களா? உச்சி குளிர்ந்து போச்சு. யாருக்கு தெரியுமா? புருஷோத்தமன் ஒருத்தர். அதாவது சரிகமபா நிகழ்ச்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி தமிழனை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்திருப்பீங்க உள்ள. ஆனா அந்த நிகழ்ச்சியில உண்மையிலே வந்து சீசன் 4ல இப்ப கில்மிசா படிக்க போறாங்க. அதுவும் எப்படியான பாடல்களை வந்து படிக்க போறாங்க, இந்த வாரம் வந்து எப்படியான ஒரு சுற்றாக இருக்க போறன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த போட்டியாளர்கள் ஒன்றிணையும் சென்ற வாரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பக்தி பாடல்கள் வந்து சுற்று இடம்பெற்றது. பக்தி பாடல்களை படைத்த ஜாம்பவான்களின் முன்னிலையில் அந்த பக்தி பாட சுற்றில எங்களுடைய இலங்கையை சேர்ந்த விஜயலோசன் மற்றும் எங்களுடைய மலையக இளவரசன் இந்திரஜித்தம் வந்து அழகாக பாடியிருந்தாங்க. சாமி வருது வழிய விடுங்கடா, புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு வேடு அட்டகாசமாக பாடி பல்லக்கிலே வந்து அவர்களை தூக்கி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டது. ஆட்டம் போடு வேட்டம் போடு சந்தோஷமே சரிகமபா, இது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ். இந்த வாரம் அதாவது வருகின்ற சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு வாரமாக இருக்க போது, வித்தியாசமான சுற்றாக இருக்க போது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து சீசன் 4 அதாவது சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1, 2, 3 இந்த 3 நிகழ்ச்சிகள் வந்து நடந்திருக்குது. அப்போ இருக்கேக்கில் வந்து இந்த வாரம் சீசன் 4 நடக்குது. இந்த சுற்றில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீசன் 2 மற்றும் 3ல வந்து படித்த போட்டியாளர்கள் எல்லாமே வந்து படிக்க போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சீசன் 3ல வந்து படித்த எங்களுடைய கில்மிசா, எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு வந்து புகழை தேடி தந்த கில்மிசா வந்து மறுபடியும் சீசன் 4ல சக போட்டியாளர்களோட வந்து போட்டி போட்டு படிக்க போகிறாங்கன்றதை வந்து இந்த இடத்துல வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கில்மிசா படிக்க போறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது நிறைய பேர் வந்து இப்போ என்ன கமெண்ட் பண்ண போறாங்க, ஏன் அசானி வரையில, அசானிக்கு என்ன ஆச்சு? நேற்றைய தினம் காணொலி போடைய கேம் வந்து நிறைய பேர் வந்து அசானியை பற்றி என்ன கேட்டாங்க, அசானி என்ன செய்கிறாங்க, அசானி என்ன படிக்கிறாங்களா, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு நேற்று தினம் வந்து ஒரு அம்மாவை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே வந்து அந்த அசானி என்ற ஒரு பிள்ளையில வந்து இவ்வளோ தூரம் நிறைய பேர் அன்பு வச்சுக்கிறீங்கன்னு நினைக்கின்ற போது அவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கு. ஏன்டா சீசன் 4 நிகழ்ச்சி ஆரம்பமாகி இவ்வளோ தூரம் வந்து அரைவாசி நிகழ்ச்சி வந்து முடிய போகுது. அப்படியான நிலைமையிலையும் வந்து அந்த பிள்ளையை வந்து கேட்குறது உண்மையிலே சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் சீசன் 4ல வந்து சக போட்டியாளர்களோட அசானி கலந்து கொள்ளவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏன்டா அவங்களை இந்த ப்ரோமோவில் வந்து எதுவுமே வந்து காட்டல. தனியாக கில்மிசா மட்டும் அந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த சுற்றில் வந்து கலந்து சிறப்பிக்கிறாங்க, பாடுறாங்கன்றது வந்து உண்மையிலே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். உங்களை பார்க்குறவங்களுக்கும் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா போட்டியாளர்களும் வந்து சீசன் 2, 3, 4 இது சில பண்ணா கூட இருக்கலாம், அவ்வளோ போட்டியாளர்களும் வந்து சேர்ந்து படிக்க போறாங்க. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த போட்டியாளர்கள் ஒன்றிணையும் எல்லாருமே வந்து சேர்ந்து படிக்க போறாங்க. உண்மையிலே ஒரு அட்டகாசமான ஒரு சுட்டாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்தடுத்த காணொலிகளையும் வந்து எங்களுடைய இந்திரஜித் வந்து என்னென்ன பாடல்கள் வந்து படிக்க போறாரு, விஜயலோசன் என்னென்ன பாடல்கள் வந்து படிக்க போறாங்கன்னு சொல்லி இனிதான் வந்து தெரிய போகுது. அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதை வந்து அடுத்தடுத்த காணொலிகளை நான் உங்களுக்கு வந்து தெரிவிச்சு கொள்றேன். காணொலிகளை யாராவது வர்ற நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற காணொலி எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்குன்றதை வந்து இந்த இடத்துல தெரிவிச்சு கொள்கிறேன். ஓகே, இந்த காணொலி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு அப்டேட் தான், எல்லாருக்குமே வந்து பகிருங்க, பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்னோட காணொலி உள்ள சந்திக்கிறேன். பாய். எனக்கு பயங்கர கனெக்ட் ஆகுது.